தலைவர் தளபதி எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ணு பழனிச்செல்வி அப்படின்றது சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு பொண்ணு பிடெக் படிச்சுட்டு இங்கே வேலைக்கு வந்துட்டாங்க சென்னைக்கு. வந்து ஒரு 15-16 நாள் தான் இருக்கும். அவங்க காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ஷிஃப்ட்டுக்கு போகும்போது ரோட்லேயே கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் இடிச்சிட்டு நிற்காமல் போயிடுச்சு. அந்த பொண்ணை இட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ண உடனேயே ஒரு 2-3 நாள் கழித்து தலைவர் தளபதிக்கு தெரிய வந்தது, அந்த பொண்ணு இதுமாரி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குதுன்னு. என்னை கூப்பிட்டு உடனே போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, அது என்ன அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சுச்சுவேஷன் போய் பாருன்னாரு. போய் பார்த்ததுக்கு அந்த பொண்ணுக்கு போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார். ஒரு 3 நாள் ஆகுது அந்த பொண்ணு இங்கே அட்மிட் பண்ணி. யாருன்னு எங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய வசதி இல்லை சார், அதனால் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. எப்படி மேடம் டாக்டர் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் அது 5 நாள்லேயும் சரியாகலாம், 5 வருஷமும் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம். அவங்கள நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி இட்டுன்னு போயிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பணம் கட்டணும் அப்படின்னாங்க. சரி, தலைவர் தான் கட்ட போகிறாருன்னு எவ்வளோன்னு பணம் சொன்னாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு பணத்தை கட்டிட்டோம். கட்டினோடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டோடனே ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணை இட்டுக்குன்னு போயிட்டாங்க. டக்குன்னு அந்த ஆம்புலன்ஸுன்னு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போன உடனே திருப்பி அவங்க அப்பா மட்டும் என்கிட்ட வந்தார். வந்துட்டு இதை மாதிரி கோச்சிக்காமல் நான் ஒன்று கேட்கலாமான்னாரு. என்னான்னு? ஒன்றும் இல்லை, என் வீடு குடிசை வீடு திருநெல்வேலியில், என் பொண்ணை இட்டுன்னு போய் அங்கே வச்சுக்க முடியாதுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது போய் வச்சுக்கணும். அவங்கள அட்மிட் அங்கே பண்ணிட்டீங்கன்னா நான் வாடகை இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் பொண்ணை இட்டுக்கிறேன்னாங்க. ஏங்க நீங்கள் இதை முதலே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா சொன்னார், நான் உங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்கல, நீங்கள் ஏதோ சோஷியல் மீடியாவில் ஏதோ பார்த்துட்டு செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தலைவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் அப்படி இது பண்ணோம் அப்படின்னாரு. சொன்ன உடனேயே நான் தலைவர்கிட்ட சொன்னேன், ஏன் அதே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கலாமே, ஏன் டிஸ்சார்ஜ் பண்ண? இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில், அவங்க திருநெல்வேலியில் அவங்களுடைய சொந்தக்கார யாரோ ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாராம், அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்கன்னு. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது கொண்டுன்னு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு அவங்க சௌரியத்துக்கு நீ சொல்லிடுன்னாரு. சொன்ன உடனே அந்த பொண்ணை அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணி 15வது நாள் அந்த பொண்ணு நன்றாக கண்முழித்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பொண்ணை ஒரு 10 மாதம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்தவுடனே, அண்ணா என்னை தெரியுதா நினச்சி, பழனிச்செல்வி என்னை தெரியுதான்னு நினச்சி. சொல்லுமா என்னம்மாண்ணே. அண்ணா எனக்கு கல்யாணம்ண்ணே அப்படின்னுச்சு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னா, அண்ணன் தலைவர்கிட்ட ஆசீர்வாதம். இல்லைம்மா அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வந்த பிறகு நான் சொல்கிறேன், நீ பத்திரிக்கை கொடுத்துட்டு போகணும், உங்களுக்கு இந்த அண்ணன் பத்திரிக்கை நினச்சி தலைவரை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகணும். இல்லைம்மா வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிற உயிரோட மறுஜென்மம் எடுத்துருக்கிறேன்னா அது தலைவர் தளபதியால் தான். அவரை பார்க்காம நான் ஆசீர்வாதம் வாங்காமல் நான் போக மாட்டேன்னு நினச்சி நான் உடனே சொன்னேன், நீ வந்திருக்குது திருநெல்வேலியிலேருந்து, அடுத்த வாரம் உனக்கு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ கல்யாணம், அது அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், இங்கேருந்து போகிறதுக்கே 1 நாள் 1.5 நாள் ஆகிடும்மா, நான் சொல்கிறது கேளு நீ போ அப்படின்னு. ஆனால் இல்லைண்ணே, என் மாமனார் மாமியார்லாம் ரொம்ப தங்கமானவர், என் கணவரும் தங்கமானவர், நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எப்போ நீ தலைவர் தளபதியை பார்த்துட்டு வரையோ அது வரைக்கும் நாங்கள் காத்துன்னு இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு நினச்சி. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், போகல. மதியானமும் சொன்னேன், போகல. சாயங்காலமும் சொல்லி பார்த்தேன், போகல. அது இங்கே ஒரு ரூம் எடுத்து அப்பாவும் பொண்ணும் தங்கிட்டாங்க. நான் தலைவர்கிட்ட சொன்னேன், சொல்லி எப்படியாவது அனுப்பிச்சிருந்தேன்னாரு. எவ்வளோ சொல்லியும் அது கேட்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்லேயும் போய் அவங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், அப்பயும் போகல அப்படின்னு சொன்ன உடனே அவரே இரவோடாக ஆந்திராவில் இருந்தார். அவரே தனியாக காரை ஓட்டின்னு அந்த பொண்ணை ஆசீர்வதித்து பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி வைத்தவர் தான் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அதை மாதிரியான ஒரு நல்ல மனிதர் தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.